ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் தான். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இனியா மேரி வீடு சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்கீங்க அப்படின்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து ஊற்றுவோம்ல சட்னிக்கு, அதோட கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் இதில் பெருஞ்சீரகம் போடுங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டால் நல்லா தான் இருக்கும், ஆனால் எனக்கு பெருஞ்சீரகம் டேஸ்ட் பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் பெருஞ்சீரகம் போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் போட்டால் தான் இதுக்கு நல்லாவும் இருக்கும். பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு இது வதங்குறதுக்கு, அதாவது வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கிரும்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம இதை வதக்கிட்டு இதில் வந்து நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். நமக்கு என்ன வேணுமோ, பீன்ஸு, அப்புறம் கேரட்டு, காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஆனால் இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னா பன்னீர் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி மத்தியானம் எங்கள் வீட்டில் வச்ச உருளைக்கிழங்கு பொரியல் மிச்சம் இருந்துச்சு, அதனால் அதையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். சரியா? இதில் அப்புறம் உரப்புக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், சரியா? அதையும் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் மத்தியானம் காலிஃப்ளவர் கூட்டு வச்சுருந்தீங்க, இல்லைனா கோஸ் பொரியல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் நான் உருளைக்கிழங்கு வச்சுருந்ததுனால நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். சரியா? நம்ம சாதாரணமாக பொரிச்சு சாப்பிடுவோம்ல, ரச சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, அந்த மாதிரி பொரிச்சது தான். அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம பன்னீர் இருக்குது பாருங்கள், அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அது கொஞ்சம் வதங்குறதுக்குள்ளே நம்ம 200 கிராம் மில்கி மிஸ்ட் பன்னீர் வாங்கியிருக்கோம். அந்த பன்னீரை நல்லா உதுத்து போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு கையை வச்சு உதுத்து போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரேட்டரில் நல்லா துருவிக்கோங்க. சரியா? நானாக உதுத்து தான் போட்டிருக்கேன். 200 கிராம் மில்கி மிஸ்ட் பன்னீர் வாங்கியிருக்கேன், அது போட்டிருக்கேன். பன்னீரில் உங்களுக்கு நிறைய டிஷ் வேணும் அப்படின்னீங்கன்னா எனக்கு பன்னீரில் டிஷ் பண்ணுங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். இதில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 200 கிராம் பன்னீரை குட்டி குட்டியாக பிச்சு போட போகிறோம். நான் இதுக்குள்ளே முட்டை ரெடி பண்ணி பார்த்தேன், ஆனால் முட்டை வச்சா அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டாக இல்லை. முட்டையை அவிச்சு நான் துருவி போட்டு பார்த்தேன், டேஸ்ட் இல்லை. இதுதான் நல்லா இருந்துச்சு. அதனால தான் சரி நம்ம டேஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கும் சொல்லலாமே அப்படின்னு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த 200 கிராமே நம்ம உதுத்து வச்சுருக்கோமா, அதையும் நம்ம வதக்கிட்டு இருந்தோம்ல அதில் சேர்த்து நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. நல்லா இந்த பன்னீர் போடும்போது அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பன்னீர் சாஃப்டாக இருக்காது, ரொம்ப ஹார்டாயிரும், வதக்குன்னு இருக்கும், சாப்பிடவே முடியாது, சாஃப்டாகவே இருக்காது. அதனால் எப்போவுமே இதுன்னு இல்லை, எந்த பன்னீர் பட்டர் மசாலா இல்லைன்னா பன்னீரை பொரித்து டிக்கா மாதிரி செய்வாங்க, அப்படி எது செய்கிறதா இருந்தாலுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம பன்னீரை சேர்க்கணும். பன்னீரை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்தில் அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா அந்த பன்னீரோட டேஸ்ட் எல்லாமே போயிடும். இப்போ நம்ம சோமாஸ் செய்கிறதுக்கு தேவையான மேல் மாவு, அதுக்கு கோதுமை மாவு 1 கப் கோதுமை மாவு அப்படின்னா 1/2 கப் மைதா மாவு. வெறும் கோதுமை மாவுலேயும் செய்யலாம். வெறும் கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா அது நமக்கு சப்பாத்தி மாதிரியே இருக்கும், சோமாஸ் டேஸ்ட் வராது. இன்னொன்று மைதா மாவு போடும்போது கொஞ்சம் பொறுன்னு கிடைக்கும் நமக்கு. அதனால 1 கப் கோதுமை மாவுனா 1/2 கப் மைதா மாவு. அதுமாதிரி 1/2 கப் கோதுமை மாவு அப்படின்னா 1/4 கப் மைதா மாவு, இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை நிறைய ஊற்றி பசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசைங்க. மாவு கட்டியாக இருந்தால் தான் நமக்கு மொறுன்னு இருக்கும் அந்த சோமாஸ் சாப்பிட. இல்லைன்னா நம்ம பூரியில் அமுக்கி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், குருமா வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் நம்ம மாவு நல்லா கட்டியாக பசைஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மாவை பசைஞ்சிட்டு அதை நம்ம சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா பெருசாக தேய்ச்சிக்கோங்க. சின்னதாக உருட்டி தேய்ச்சிங்கன்னா நீங்கள் சம்சா போடுற மாதிரியும் போடலாம். நான் சோமாஸ் அச்சு மாதிரி வச்சுருக்கேன்னா வீட்டில், அதை வச்சு செஞ்சேன். சோமாஸ் அச்சில் தான் செய்யணும்னு இல்லை, நீங்கள் சம்சா மாதிரியும் செய்யலாம். இல்லைன்னா இந்த தோசைக்கல்ல சப்பாத்தி போட்டு சுட்டு எடுத்து அது 2ஆக வெட்டி செய்வாங்க பாருங்கள், அப்படியும் செய்யலாம். ஆனால் எனக்கு இது ஈஸியாக தெரிஞ்சதுனால நான் அந்த சோமாஸ் இப்படி செய்கிறேன். சோமாஸ் அச்சுன்னு கடையில் கிடைக்கும், அந்த அச்சில் நம்ம செய்யலாம். ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை தூக்குவாளி மூடியோ எடுத்து நம்ம ரவுண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம
ரவுண்டாக நமக்கு வராதுல தேய்க்கும் போது, அதனால பெருசாக தேய்ச்சி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடிய வச்சு இந்த மாதிரி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு. அந்த சோமாஸ் அச்சில் நம்ம செய்யும்போது அந்த அச்சு பார்க்க அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம கையில் கூட செய்யலாம். இந்த இப்போலாம் இந்த மோமோஸ் செய்கிறாங்க பாருங்களேன், அந்த மோமோஸ் மாதிரி கூட நம்ம இதை ட்ரை பண்ணலாம். சூப்பராக தான் இருக்கும். நான் இன்னொரு தடவை மோமோஸ் ட்ரை பண்ணி உங்களுக்கு போடுறேன், ஓகேவா? இப்போ நம்ம சோமாஸை கண்டினியூ பண்ணுவோமா? எடுத்துகிட்டு இதுதான் சோமாஸ் அச்சு. இதை ஃபுல்லாக விரித்து நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா மடக்க முடியாது. அதனால் பாதி தூரம் விரித்து வச்சு அதில் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல பன்னீர், அந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங், அதையும் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சோமாஸ் ரெடி ஆகிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்டு சாஸ் தொட்டோ அப்படி இல்லைன்னா மயோனீஸ் தொட்டோ சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். டீயோடு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து முஸ்லீம்ஸ்லாம் இஃப்தார்னு ஒன்று, அந்த பக்ரீத் வருதுல்ல, அதுக்காக இஃப்தார் கொண்டாடுவாங்க. பக்ரீத்தா? ஆமாம், ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கொண்டாடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நைட்டு சாப்பிடுவாங்க பாருங்க, அதுக்கு கூட அவங்க இதை ட்ரை பண்ணலாம். இல்லை நம்ம பன்னீர் போட்டிருக்கோமோ அதுக்கு கூட அவங்க சிக்கன் போடலாம். இல்லைன்னா மட்டன் வாங்கி அதில் எலும்பு இல்லாமல் அவிச்சு அதை உதுத்து மிக்சியில் அரைச்சி கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணி, எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, சூடு இல்லாமலும் இருக்கக்கூடாது. சூடு இல்லாமல் நம்ம போட்டோம் அப்படின்னா அந்த சோமாஸ் மாவு இருக்கு பாருங்கள், அது எல்லாத்தையும் உறிஞ்சிக்கணும். உள்ளே ஃபுல்லாக எண்ணெயாக இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. அதனால் நல்லா அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அது நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சோமாஸை உள்ளே போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுவையான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு. இதே இதில் இனிப்பும் செய்வாங்க. எப்படின்னா தேங்காய், ரவை, சீனி இது மூணையும் லைட்டாக, அதாவது ரவையவும் தேங்காவையும் மட்டும் வறுத்துட்டு சீனி அதில் போட்டு நல்லா கலந்து வச்சு, இப்போ நம்ம பூரி மாவு தேய்ச்ச மாதிரி தேய்ச்சோமா அந்த மாதிரி தேய்ச்சி இதே சோமாஸ் அச்சில் வச்சு, இப்போ நம்ம இந்த பன்னீர் ஸ்டஃபிங் வச்சோமா அதுக்கு பதில் அந்த ரவை, தேங்காய், சீனி, ஏலக்காய் இது 4யும் கலந்து வச்சுருப்பாங்க. அதையும் வச்சுக்குவாங்க. இல்லை சிலர் வந்து இந்த ரவை கூட பொரிகடலை இருக்குது பாருங்கள், அதையும் போட்டு பொடிச்சு சேர்ப்பாங்க. எல்லாமே சமையல் வந்துட்டு நம்ம ருசித்து ரசித்து நம்மளோட நாவுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம சோமாஸ் செஞ்சு வச்ச எல்லா சோமாஸையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பொரித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான பன்னீர் சோமாஸ் ரெடி. இந்த பன்னீர் சோமாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தேன்னா நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், அதில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக நான் இதை போட்டிருக்கேன். அதுக்குன்னு அவங்களுக்காக மட்டும் கிடையாது, நீங்கள் எல்லோரும் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு புதுசாக ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.